ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜய் சாரை பற்றி தான் பேசலான் இருக்கேன். உண்மையிலேங்க விஜய் சங்கீதா அந்த டைவர்ஸ் கேஸ் அது பார்த்த உடனே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான்லாம் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ். நாங்கள் விஜய் சங்கீதா, அதுக்கப்புறம் அஜித் சாலினி, சூர்யா ஜோதிகா, இந்த மாதிரி ஜோடிகளை பார்த்து இவங்கள மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஜோடி கிடையவே கிடையாது. எவ்வளோ அழகாக இருக்காங்க. விஜயோட ஒய்ஃபு இவங்க லண்டனில் இருக்காங்களாம், அப்புறம் டாக்டர் படிச்சிருக்காங்களாம். அப்படி அந்த டைமில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் நியூஸ் தெரியும்ல, அதை வச்சு நாங்கள் அப்படி பார்த்து ரசித்தவங்க. இது 27 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. இவங்கள மாதிரி, அதாவது இவங்கெல்லாம் பிரியாமல் இருக்காங்க. இவங்கெல்லாம் பெஸ்ட்டு ஜோடி. இந்த சூர்யா ஜோதிகா, அதுக்கப்புறம் அஜித் சாலினி, இவங்கெல்லாம் இன்னும் பிரியாமல் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க நல்ல மாதிரி இருக்கணும், அதையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் நம்ம பார்த்து ரசித்தவங்க. இவங்க பிரிகிறாங்கங்கும்போது மனசுக்கு உண்மையிலே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவர் அரசியலுக்கு வந்துட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பிரிவினை இருக்குது. அவங்க அப்பா அம்மா கூட சொல்லியிருக்காங்க போல், இது வேண்டாம், நீ அவ கூட சேர்ந்து வாழு அப்படின்னு. ஆனால் அவங்க அப்பா அம்மா சொல்லதையே அவர் கேட்கலை. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னொரு பொண்ணு கூட அவர் தொடர்பு வச்சுருக்கிறாரு அப்படின்னு. அதை கூட நான் நம்பலை. ஏன்னா அந்த நியூஸ் சேனல் ஏதாவது சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நினச்சிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அது உண்மைங்கிற மாதிரி இவர் பண்ணிட்டார். ஏன்னா நேற்று பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் நம்ம திரிஷா மேடம் கூட இறங்கியிருக்காரு ஒரே காரில். சரி, இவ்வளோ நாள் வரலையே, இப்போ கன்ஃபார்மாக இவங்க டைவர்ஸ் அப்படின்னு வெளியே சேனல்லலாம் சொன்னதுக்கப்புறம் தானே வராங்க. அதாவது தெரிஞ்சாச்சு, இனி நம்ம ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே வராங்க. அவர் கேஷுவலாக வராரு. அப்போது இத்தனை வருஷமாக வாழ்ந்த ஒய்ஃப் முக்கியம் இல்லை, பிள்ளைங்க முக்கியம் இல்லை, இவங்க தான் இவங்களுக்கு முக்கியமாக. அதாவது நான் கூட நினச்சேங்க, ஃபஸ்ட்டு இந்த தமிழர் வெற்றி கழகம் ஆரம்பித்து விஜய் நிறைய மேடை பேச்செல்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு அர்த்தமே இருக்காது, ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. அந்த பேச்சுகள்லாம் கேட்கும்போது இவர் ஏதோ எழுதி வச்சு படிக்கிறாரு, யாரோ எழுதி கொடுத்ததை வாசிச்சுட்டு போகிறாரு, அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய மேடை பேச்சுகள் கேட்கும்போது ரொம்ப உருக்கமாக மனசில் இருந்து ஆழமாக பேசுகிற மாதிரி அந்த மாதிரி பேசுகிறாரு. அப்போது நம்ம நாட்டு மக்களுக்கு கண்டிப்பாக இவர் ஏதாவது ஒன்று பண்ணுவார், இவர் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இவர் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னு நான் நினைக்கல. இவர் ஒரு எதிர்க்கட்சியாக கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கு கூட மக்கள் எல்லாருமே இவருக்கு ஓட்டு போடணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு நியூஸ் வெளியே வந்ததுக்கப்புறம், அதாவது சங்கீதாவை அவர் டைவர்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் மக்கள் எல்லோரும் கண்டிப்பாக யோசிப்பாங்க. இப்போ நானே யோசிக்கிறேன், நான் அவருக்கு போடலான் இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கல. நான் இத்தனை வருஷமாக குடும்பம் நடத்தின ஒய்ஃபு, அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கல. அவங்க பிள்ளைங்களை பிரிஞ்சிருக்கிறாரு. கேஷுவலாக வெளியே வராரு, சேமாக பட்டு வெட்டி பட்டு சட்டை உடுத்துட்டு வெளியே வந்தாச்சு. இனி இவங்க தான் கல்யாணம் பண்ணுவாங்க போல், அந்த அளவுக்கு ஆயாச்சு. எனக்கு இதை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஜெயம் ரவி கெனிசா ஞாபகம் தான் வந்துச்சு. இதே மாதிரி தான் அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயம் ரவி கலாட்டா பிங்கா ஏதோ ஒரு இதில் இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாரு ஒய்ஃப் கூட. அது யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள டைவர்ஸுங்க இது வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், கெனிசா என்னோட சைக்காட்டிஸ்ட்டு டாக்டரு, நான் அந்த மாதிரி தான் அவங்கள மீட் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒய்ஃப் டைவர்ஸ் அந்த மாதிரி வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க ஃப்ரீயாக இதே மாதிரி தான் பட்டு வேட்டி மேட்சாக அவங்க சாரீ அந்த மாதிரி உடுத்துட்டு வெளியே வந்தாங்க. அதே மாதிரி தான் விஜய் சார் வந்திருக்காரு. ஆனால் கொஞ்சம் யோசிக்கணுங்க, இந்த மாதிரி பண்ணுறாரு. குடும்பத்தையே அவர் கவனிக்கலை. நாட்டு மக்களை எல்லாரும் ஓட்டு போட்டு இவரை ஜெயிக்க வச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த ஜோடி பிரியாமல் சேர்ந்தா நல்லாயிருக்கும். இது பொய்யா இருந்துடக்கூடாதா? அதாவது இந்த விஜய் திரிஷா அவங்க கூட வந்திருக்குது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி இருந்துடக்கூடாதா? விஜய் சங்கீதா சேர்ந்துடக்கூடாதா? அவங்க ஃபேமிலி ஒன்றா இருந்துடக்கூடாதா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. எல்லா மக்கள்
மக்களுக்குள்ளேயும் இருக்கும். எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ் தான் இருக்குது. அன்னைக்கு நியூஸ் சேனலில் பிரிகிறாங்க அப்படின்னு அதாவது டைவர்ஸ்க்காக சங்கீதா வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்க. அது 2-3 மாதம் கழித்து தான் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொன்னப்பவே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா இவங்களும் பிரிய போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. என்னங்க இது சினிமா ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்கிறாங்க கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைவர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தவங்க கூட போகிறாங்க. இது நம்ம பார்த்த விஷயந்தான். இருந்தாலும் நம்ம ரசித்து பார்த்த ஜோடிகள் வந்து பிரியும் போது உண்மையிலே ஃபீலிங்ஸாக இருக்குது. ஜெயம் ரவி அவங்க ஒய்ஃப் கூட பிரியும் போதும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு, சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நினைக்கிறேன். சங்கீதா அவங்க கூட சேரணும் சார் நீங்கள், அப்போ தான் மக்கள் வந்து உங்களை நம்புவாங்க. நீங்கள் மகளிர் தின கொண்டாட்டம்னு சொல்லிட்டு அதை நடத்திட்டுருக்கீங்க. மகளிருக்காக இந்த மாதிரி கொண்டாட்டம்லாம் நடத்துகிறீங்க. உங்களோட ஒய்ஃபோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிருந்தா இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருப்பீங்களா சார்? நான் வந்து இந்த வீடியோலாம் பேசக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் என்னால் பேசாமல் இருக்க முடியல. ஃபுல்லும் நம்ம வந்து ஆன்லைனில் போனாலே பார்த்திங்கன்னா விஜய் த்ரிஷா ஃபோட்டோஸு அந்த வீடியோஸ் அந்த மாதிரியே வந்துகிட்டே இருக்குது. அதுதான் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. அதனால தான் இந்த விஷயத்தை வந்து பேசினேன். நானுமே பார்த்திங்கன்னா விஜய் சாருக்கு தான் ஓட்டு போடணும்னு நான் நினச்சிருந்தேன். இதுவரைக்கும் வந்து எத்தனையோ கட்சிகளை போட்டு அவங்க மாறி மாறி அப்படி வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம ஓட்டு போட்டு மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இவரை எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இல்லை, அது என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து டைவர்ஸ் அப்படின்னு வந்தோன்னே எனக்கு வந்து மனசு ஒரு மாதிரி ஆகிட்டு, என்ன பண்ணனே தெரில. எந்த கட்சி வரும் அதே கட்சி தான் இருக்குமா, இல்லை வேறு யார் வர போகிறா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீலிங்ஸாக இருக்குது. மக்களே, இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் சார் வந்து இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை இது ஓகே தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை ஓகே தானா, அது அவரோட தனிப்பட்ட லைஃபு, அரசியலில் வந்து ரொம்ப பெருசாக மக்களுக்கு பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இந்த கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.